அடுத்தபடியா திருவாவடுதுறை ஹாஜியார் தெரு ராஜ் கபூர் அவர்களுடைய மகளார் ரஃபீனா முதலாம் ஆண்டு மாணவி கபருடைய வேதனையை பற்றி பயான் பேசி வருவார்கள். தாய்மார்கள் சற்று கவனத்துடன் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹலகல் இன்சான வ அல்லமகுல் பயான் வ லா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு சும்ம லா துன்சரூன். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். எங்கும் எதிலும் நீண்டிலங்க அனைத்தையும் ஆட்சி செய்யும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சலாத்தும் சலாமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கபருடைய வேதனை. வஅனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு சும்ம லா துன்சரூன். ஆகவே மனிதர்களே, உங்களிடம் வேதனை வந்தடைவதற்கு முன்னதாகவே நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்டு நடங்கள். வேதனை வந்துவிட்டாலோ பின்னர் ஒருவராலும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். மனிதன் மரணித்த பின்னால் அந்த உடலை அடக்குவதற்காக தோண்டப்படும் குழிக்கு கபர் என்று பெயர். ஆனால் ஹதீஸ்களில் கூறப்படும் இந்த கபர் என்பது இந்த குழிதானா என்றால் இல்லவே இல்லை. மாறாக கபர் என்பது ஆழமே பரிஜன், நமது கண்களுக்கு தெரியாத ஒரு உலகமாகும். மரணித்த எல்லா உயிர்களும் அந்த உலகத்தில் தான் இருக்கும் கியாமத் நாள் வரை. தாய்மார்களே, கபருடைய நிலைகளை கூறினால் இதெல்லாம் சாத்தியமில்லாதது என்று கூறுகிறார்கள். அத்துடன் கபரில் அடக்கம் செய்தால் மட்டும்தானே வேதனை கிடைக்கும். எரிக்கப்பட்டு சாம்பலாக போய்விட்டால், தண்ணீரில் அழுகி மூழ்கி போய்விட்டால், மிருகங்கள் விழுகி தின்று விட்டால் எப்படி அதாப் செய்யப்படும் என்று கேட்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் தாய்மார்களே. மார்க்கத்தை அறியாதவர்களுக்கும் அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தைகளை நம்பாதவர்களுக்கும் கபர் என்பது சாதாரண புதைக்குழிதான். ஆனால் கபர் என்பது குழி மட்டும் கிடையாது. அது தனி உலகம், அது உயிர்களின் உலகம். இந்த உலகத்தில் யார் எந்த நிலையில் மறைந்தாலும் அந்த உலகத்தில் தான் இருப்பார்கள். நல்லவர்களுக்கு சுகமும் தீயவர்களுக்கு அதாவும் கொடுக்கப்படுவதெல்லாம் அங்குதான். மேலும் கபராகிறது மறுமை நாளின் முதலிடமாகும். இதில் ஒருவன் வென்று விட்டால் மறுமையிலும் வென்று விடுவான். இதில் ஒருவன் தோல்வி அடைந்து விட்டால் மறுமையிலும் நஷ்டமடைந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் கபர் சொல்கிறது, நான் வளமையின் வீடாகவும் தனிமையின் வீடாகவும் ஒரு பூச்சிகளை எழுந்த வீடாகவும் இருக்கின்றேன். ஒரு முஃமினான மனிதனை கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடுத்து அந்த கபரில் என்ன நடக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மையத்தை கபரில் வைக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் திரும்பும் காலடி சத்தத்தை அந்த மனிதன் கேட்கின்றான். பிறகு 2 மலக்குகள் வந்து விடுகிறார்கள். அவர்களை பார்க்கும் மனிதன் ஏதோ நெருப்பை பார்ப்பது போல் பயங்கரமாக இருப்பார்கள். அவர்கள் கைகளில் இரும்பாலான சாட்டைகளை வைத்திருப்பார்கள். வந்தவர்கள் மையத்தை தூக்கி உட்கார வைத்து, மன் ரப்புக்க, உன் ரப்பு யார்? மா தீனுக்க, உன் மார்க்கம் என்ன? வமன் நபியுக்க, இன்னும் உன் நபி யார் என கேட்பார்கள். நல்ல அடியார் கூறுவார், ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ், தீனு இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என கூறுவார். பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவர் யார் என கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என கூறுவார். நீ சரியாக பதில் சொன்னீர் என்று கூறி சொர்க்கத்தின் விரிப்பை வைப்பார்கள். சொர்க்கத்தின் நாடை அறிவிக்கப்படும். சொர்க்கத்தின் நறுமணம் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய கபர் 80 மூலம் விசாலமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் மலக்குகளிடம், என்னை கொண்டு விடுங்கள், எனக்கு கிடைத்த இந்த பெரும்பாக்கியத்தை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லிட்டு வருகின்றேன். ஏனென்றால் என் இந்த கபரில் வைக்கும் போது என் நிலை என்னவாகும் என்பதை என் குடும்பத்தார்கள் கவலையோடு இருந்தார்கள் என கூறுவார். ஆனால் அதற்கு மலக்குகள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள்.
மாட்டார்கள். இந்த கபரில் நீ ஒரு புது மாப்பிளை போன்று நிரந்தரமாக தூங்கி என கூறுவார்கள். இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை நல்ல மனிதனுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், நல்ல அடியார்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை! நம்முடைய கபரையும் அல்லாஹ் இதே போல ஆக்குவானாக. ஆமீன். ஒரு கெட்ட மனிதருக்கு அந்த கபர் எப்படி இருப்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு கெட்ட மனிதரை கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மலக்குகள் வந்து, உன் ரப்பு யார், உன் மார்க்கம் என்ன, உன் நபி யார் என கேட்பார்கள். அந்த கெட்ட மனிதர் சொல்ல முடியாமல் திணறிப்போய் லா அதிரி லா அதிரி லா அதிரி, எனக்கு தெரியாது என கூறுவார். பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவர் யார் என்று கேட்பார்கள். எனக்கு தெரியாது என கூறுவார். அவர்கள் கைகள் வைத்திருக்கும் இரும்பு சாட்டையால் அவர்கள் அடி அடி அடிப்பார்கள். அவர்கள் அடித்த அடியில் இவர் மண்ணாக போய்விடுவார். அந்த அளவுக்கு வேகமாக அடிவிடும். இந்த வேதனை மறுமை நாள் வரை நடந்து கொண்டே இருக்கும். மேலும் கபர் கூறுகிறது, நான் என்னுடைய கபர், என்னுடைய வீடு அது இருள் நிறைந்த வீடு. அந்த இருள் உன்னால் தாங்க முடியாது. அதற்கு நீ ஒளியை கொண்டு வா. அந்த ஒளி என்ன தெரியுமா? அதுதான் நீ இருட்டிலே தொழுகின்ற தகஜத்துடைய தொழுகை. அந்த தொழுகை இருண்ட கபருக்கு ஒளியாக மாறும். இன்னும் கூறுகிறது, நான் மண் வீடு. அந்த மண்ணுக்கு மேல் உன்னால் படுக்க முடியாது, இன்னும் தூங்க முடியாது. அதற்கு நீ விரிப்பை கொண்டு வா. அந்த விரிப்பு தான் நல்ல அமல்கள். நல்ல அமல்களை இந்த உலகத்தில் செய்து கொள். அது கபருக்குள்ளே உனக்கு விரிப்பாக மாறும். இன்னும் கூறுகிறது, நான் பாம்புகளின் வீடு. உன்னை அடக்கியதோடு எனக்குள்ளே பாம்புகள் வர தொடங்கும். அதை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா. அந்த ஆயுதம் தான் நீ அல்லாஹ்வின் பெயரை சொல்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அது கபருக்குள்ள வருகின்ற பாம்பை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும். மேலும் இந்த உலகத்தில் நம்மளால் சிறு வேதனை கூட தாங்க முடியல. நம்ம ஒரு வீட்டுல குடியிருந்து அந்த வீட்டுல பாம்பு இருப்பதாக யாராவது சொன்னா அந்த வீட்டை விட்டு நம்ம காலிப்பட்டு போயிடுவோம். அது எதுக்கு? அந்த பாம்பு நம்மளை கொத்திவிடும் என்பதுதான். ஆனால் கபருக்குள்ள வருகின்ற பாம்பு இந்த உலகத்து பாம்பை விட 1000 மடங்கு பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட பாம்பின் கடியை அவள் தாங்க முடியுமா? கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹ் மீதுக்கு அதிகமாக செய்யும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கபருக்கு வைக்கும் போது அபூ உதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிட்டார்கள், கபரே, நீ யாரை சுமக்கின்றாய் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்வ புதல்வியே, சொர்க்கத்தின் தலைவியான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே என கூறினார்கள். அதற்கு இந்த கபர் கூறியது, நீங்கள் யாரை வேண்டுமானால் இங்க வையுங்கள், ஆனால் அல்லாஹ் கட்டளையிட்டபடி என் கேள்விகளை கேட்பேன் என கூறியது. தாய்மார்களே, சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரக்குறை தொண்டான பாத்திமா நாயகி அவர்களுக்கு இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. வரக்கூடிய காலங்களில் அமல்களை சரி செய்து கொண்டு நம்முடைய நேரங்களை உலக விஷயத்திற்காக தேவையின்றி செலவு செய்யாமல் நல்ல அமல்களில் ஈடுபட்டு பாவமன்னிப்புகளையும் அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபருடைய வேதனையை இலகுவாக்கி வைப்பானாக என இந்த பொன்னான நேரத்தில் துஆ செய்தவராக என்னுடைய நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமீன். வாஹிர் தமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.